எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகம் நின்ற நட்சத்திரம் தரும் பலன்கள். அதாவது ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கிது. அப்போ என்ன மாதிரி அந்த கிரகம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்குரிய கான்செப்ட். இப்போ எல்லோரும் பார்க்கக்கூடிய ஜோதிட முறை, பாரம்பரிய ஜோதிடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்சத்திரத்தையும் அவங்க பார்க்குறதில்ல. டைரெக்டாக எந்த பாவகத்தில் அந்த கிரகம் நிற்கிது அதை வச்சு அவங்க பலன் சொல்கிறாங்க. அது நடைமுறையில் 100% தப்பாக வருது. என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கிரகம் பலன் கொடுக்குது. இதை நீங்கள் எத்தனை ஜாதகத்தில் அப்ளை பண்ணாலும் தப்பு வரவே வராது. செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்துலேயும் இப்படி இருந்தால் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகியே தீருங்கிறதுல என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். நீ எவ்வளோ பெரிய ஜோதிட தப்புன்னு சொன்னாலும் அதை நான் மறுக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய பலன் ஒன்று கூட தப்பு வராது. அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அப்போ உதாரணம் பார்ப்போம். சுக்கிரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். ஓகேயா? அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது யார்? ஜாதகி, பெண் ஜாதகத்தில். இதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் அது மனைவியை குறிக்கும். ஹஸ்தம் அப்படிங்கிறது என்ன? சந்திரன் நட்சத்திரம். சந்திரனுங்கிறது யார்? தாயாரை குறிக்கும் அல்லது மாமியாரை குறிக்கும். ஓகேயா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாய்க்கோங்க. இப்போ இது எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கிரகம் தனித்து பலன் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கான்செப்ட். இந்த கிரகம் அது நின்ற நட்சத்திரத்தை வச்சு அந்த விஷயத்தை இந்த கிரகம் செய்யும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஹஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்குது. அப்போ ஹஸ்தம்ங்கிறது மாமியார் தானே, சந்திரன் தானே. சந்திரன்கிறது மாமியார் தானே அல்லது தாய், எப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த கிரகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கிரகம் இயங்கும். அப்போ சுக்கிரன் தன்னுடைய மாமியார் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அதாவது ஜாதகி மாமியார் பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு கேரண்டியாக சொல்கிறோம். ஜாதகி மாமியார் சொல்வதை செய்வார். மாமியார் சொல்கிறது தான் இங்கே கேட்டாகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. அதை பிடிச்சி செய்வாங்களா பிடிக்காமல் செய்வாங்களா அப்படின்னா, சுக்கிரனும் சந்திரனும் பகை கிரகங்களா? அப்போ இந்த ஜாதகி தன்னுடைய மாமியார் பேச்சை கேட்டாகணுங்கிறது தலையெழுத்து. ஆனால் பிடிக்காம தான் பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிரனும் சந்திரனும் எதிரிகள்ங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த ஜாதகி தன்னுடைய மாமியார் பேச்சை கேட்பாங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ மாமியார் மருமகளை ஆளுமை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இதுவே சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்குன்னா, இங்கே இந்த ஜாதகரனுடைய மனைவி அல்லது இந்த ஜாதகி மாமியாரை ஆளுமை பண்ணுவாங்க. இவங்க பேச்சை மாமியார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது நட்சத்திரம் தான் ஓனர். அந்த ஓனர் பேச்சை வேலைக்காரன் கேட்கணும். இந்த கான்செப்ட். இப்போ இந்த நட்சத்திரம் சந்திரங்கிறதுனால சந்திரங்கிறது மாமியார், சுக்கிரங்கிறது ஜாதகி அல்லது ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜாதகனுடைய மனைவி. அப்போ இங்கே ஆளுமை பண்ணுறது இந்த சந்திரன் தான். அப்போ இங்கே மேலோங்கி இருக்கிறது மாமியார் தான். மாமியார் பேச்சை தான் இந்த மருமகள் கேட்டாகணும். வேண்டா வெறுப்பாக கேட்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு பகைங்கிறதுனால. இதுவே நட்பாக இருந்தால் இவங்க பேச்சை இவங்க கேட்பாங்க, ஆனால் விரும்பி கேட்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். அடுத்து சந்திரங்கிறது ட்ராவலிங் பிளானட், பயணம். அதனால் இந்த ஜாதகி அடிக்கடி பயணம் போகிறது பிடிக்கும் அல்லது பயணம் போயிட்டே இருப்பாங்க, அலைச்சலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரங்கிறது நீர், சுக்கிரங்கிறதும் நீர். அப்போ இது சுக்கிரங்கிறது ஜாதகி, சந்திரங்கிறது நீர். அப்போ ஜாதகி தண்ணீர் நிறைய குடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டுமே நீர் கிரகங்கிறதுனால இவங்களுக்கு சர்க்கரை வியாதியினுடைய அளவு அதிகமாக வரும். ஜாதகிக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய 50க்கு மேலே காரகத்துவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மெயினான விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இதை எளிமையாக போட்டிருக்கேன். இதே மாதிரி வேறு கிரகம் சந்திர நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ குரு சந்திர நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குருங்கிறது யார்? ஜாதகர். சந்திரங்கிறது யார்? தாய். அப்போ இந்த ஜாதகர் தன்னுடைய தாய் பேச்சை கேட்பார் அப்படின்னு சொல்கிறோம். ஜாதகர் பயணம் போவார்னு சொல்கிறோம். அப்போ என்ன கிரகம் நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த கிரகம் ஃபாலோ பண்ணும். இது எந்த கிரகம் இங்கே இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அந்த நட்சத்திரம் தான் ஹைலைட்டு. நட்சத்திரம் சொல்கிறத இந்த கிரகம் கேட்கும். அப்படி என்னென்ன கிரகங்கள் என்னென்ன உறவுகளை குறிக்குதோ இந்த உறவு இந்த உறவுனுடைய பேச்சை கேட்கும். இதில் கேரண்டியாக நீங்கள் சொல்ல முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்போ இதில் 4 பாதங்கள் இருக்குல்ல. ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அப்போ அதில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் எப்படி பலன், கடைசி பாதத்தில் இருந்தால் எப்படி பலன், 2, 3 பாதங்களில் இந்த கிரகம் நின்னா என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சுக்கிரன் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சுக்கிரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ரெண்டுமே பகை கிரகங்கள்ங்கிறதுனால
2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஆனால் இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் இந்த கிரகத்தினுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்து 1ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து ஹஸ்தம் 1ஆம் பாதம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில்னாலும் 1ஆம் பாதத்தில் இருக்கா, அவங்க வந்து ஒரு செயல் தொடங்குவாங்க, அதுக்கப்புறம் செயல் மாறி வேறு செயலுக்கு போயிடுவாங்க. அந்த செயலை வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ உங்களுக்கு என்ன தீர்வு சொல்கிறோம்? ஜாதகி எந்த ஒரு செயலை தொடங்குவதில் வல்லவர், தொடங்கி வைக்கிறதுல சக்ஸஸ் ஆகும். எப்பயும் 1ஆம் பாதங்கிறது நட்சத்திரத்தினுடைய தொடக்கம். அப்போ எப்பயுமே ஒரு செயலை தொடங்கி வைக்கிறதுக்கு இவங்க போனாங்க அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சுக்கிரங்கிறது ஜாதகி தானே. இப்போ ஜாதகி வந்து 1ஆம் பாதத்தில் இருக்குது, ஹஸ்தம் 1ல் இருக்குது அப்படின்னா, எப்பயுமே ஆண்களுக்கு குரு எடுத்துக்கோங்க, பெண்களுக்கு சுக்கிரன் எடுத்துக்கோங்க. அப்போ அவங்க என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள். நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தினாலும் இருக்கட்டும், அந்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தொடக்க விழாவுக்கு போனாங்கன்னா அந்த செயல் வந்து சூப்பராக வெற்றி அடையும். ஒரு வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போனால் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போர் போட போகிறோம், இந்த ஜாதகி கையால் அதை தொடங்கி வச்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். அதே மாதிரி ஸ்கூல் தொடக்க விழாக்கு இவங்க போனாங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு இந்த ஜாதகியை போய் அதில் கால் வச்சாங்கன்னா கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் ஆகும். இதுதான் இது சொல்ல வரக்கூடிய விஷயம். இதே மாதிரி சுக்கிரன் வந்து ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நட்சத்திரத்தினுடைய கடைப்பகுதி, லாஸ்ட்டு. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, எந்த ஒரு செயலையும் முடிச்சு வைக்கிறதுக்கு இந்த ஜாதகி போனால் சக்ஸஸ் ஆகிடும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கடன் வந்து தீரவே இல்லை, இவங்க கையால் வந்து கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகியே தீரும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து தீராத கடன் இருக்குது, அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகி கையால் அந்த கடன் எடுத்து அவங்களுக்கு பதிலாக இவங்க கடன் செலுத்தினாங்கன்னா அந்த கடன் வந்து வேகமாக தீரும். அதே மாதிரி வந்து 2 தம்பதிகள் வந்து பிரியணும், டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது அந்த கேஸை வந்து இவங்க வாதாடினாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அதை தீர்க்கணும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஜாதிக்கு போய் அங்கே போய் அந்த செயலை போய் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து கண்டிப்பான முறையில் வெற்றி அடையும். ஒரு முடிவுக்குரிய காரியத்தை வந்து இவங்க செஞ்சாங்கன்னா கன்ஃபார்மாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் அவங்க வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ முன் பாதியில் வந்து வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் பின் பாதியில் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய உயரத்தை தொடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ தொடக்கத்துக்கு 1ஆம் பாதமும் முடிவுக்கு 4ஆம் பாதமும் நல்லது. அப்போ எந்த கிரகம் 1லேயோ 4லேயோ இருக்கோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட உறவுகள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்தம் மட்டும் இல்லை, எந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் கிடையாது அப்பா. அப்போ அப்பா வந்து எந்த ஒரு செயலையும் தொடக்கி வச்சா சக்ஸஸ் ஆயிரும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா ஆரம்பத்தில் ஒரு செயல்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னடைவை சந்திப்பாருன்னு சொல்லலாம். இந்த 4ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து ஆரம்பத்தில் பின்னடைவை சந்திச்சுட்டு வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் வந்து முன்னேறி ஒரு பெரிய உயரத்தை அடைவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க விடாமல் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அடிக்கடி ஒரு செயலை வந்து மாற்றி செய்ய வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே ஒரு கிரகம் வந்து 2ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலையும் இருந்தால் அந்த மாதிரி ஒருத்தங்க ஜாதகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் 2ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலேயும் இருக்குது. நட்சத்திரத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு நட்சத்திரத்திலும் 2ஆம் பாதத்துலேயோ 3ஆம் பாதத்துலேயோ ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவங்க எந்த வேலைக்கு போனாலும் நிலையாக நிற்பாங்க. 1ஆம் பாதத்துலேயோ 4ஆம் பாதத்துலேயோ இருக்கிறவங்க வந்து ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலையில் ஸ்டெடியாக இல்லாமல் விலகி ஓடிடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வேலைக்காரனை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்காரனுடைய ஜாதகத்தை எடுங்க. குரு வந்து எந்த பாதத்தில் இருக்குன்னு பாருங்கள். அவர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேயோ 4ஆம் பாதத்துலேயோ இருந்தால் அவர் வேலைக்கு எடுத்தீங்கன்னா வேறு கம்பெனி மாறி போயிடுவார். அதுவே 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் கண்டிப்பான முறையில் நிலையாக வந்து அந்த வேலையில் நிற்பார். பல வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். குரு வந்து ஏதோ ஒரு நட்சத்திரம் 2, 3ஆம் பாதத்தில் இருக்கும். அவங்க தான் பல வருஷத்துக்கு ஒரே கம்பெனியில் நிலையாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர பாதத்தை வச்சு தான் பலன் கொடுக்குது. அது தனிச்சு பலன் கொடுக்க முடியாது. இதனுடைய கண்ட்ரோலில் இது இருக்குது. அப்போ இது சொல்கிற வேலையை இந்த கிரகம் செய்யுது. இதனுடைய கேரக்டரை தான் இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். சந்திரனுடைய கேரக்டர் தான் இந்த ஜாதகி வெளிப்படுத்துவாங்க. சந்திரன் என்ன சொல்லுதோ அதை தான் சுக்கிரன் கேட்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நட்சத்திரம் சொல்கிறத இந்த கிரகம் வந்து எடுத்து செய்யும். அவ்வளோதான் லாஜிக்கு. நீங்கள் எந்த சேர்க்கையும் பார்க்க தேவையில்லை. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்று நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லி பாருங்கள், 100% கன்ஃபார்மாக வந்து கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வந்து பேசிக்ஸ், சிம்பிளான விஷயங்கள் எப்படி பலன் கொடுக்குது,
கிரகங்கள் அப்படிங்கிறத நான் பேசிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தாக போனோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் வந்து ஜாதக பலனை சொல்லி முடிச்சிடலாம். இதுக்கு லக்னம் தேவையில்லை, பாவகம் தேவையில்லை, கிரக சேர்க்கை தேவையில்லை, கிரக பார்வை தேவையில்லை, தசா புத்தி கோச்சார் எதுவுமே தேவையில்லை. வெறும் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தை வச்சு ஃபுல் பலனை அவங்க ஃபுல்லாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத நானேத்தனமாக நம்புகிறேன். மற்ற ஜாதகர்கள் வந்து உங்களை ஏமாத்துறாங்க. அப்படி சுற்றி இப்படி சுற்றி இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, லக்னத்துக்கு இத்தனாம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபியூஷனை உண்டாக்கி பலன் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஏமாத்துறாங்க. ஆனால் நான் சொல்கிறது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். தற்போது வாய்ப்பே இல்லைங்கிறது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அப்ளை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.